வணக்கம் நண்பா. இல்லடா ரொம்ப நாளாக வீடியோவே போடலேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நானும் 2 வாரமாச்சு வீடியோ போடலையே. ஸோ இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு வீடியோ போடலான்னு யோசிச்சு தான் ராப்ளெக்ஸில் மறுபடியும் இன்னொரு வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சைக்ளோகிரிப்டிக்கில் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து போட்ட ஒரு வீடியோ இருந்தது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ராப்ளெக்ஸில் எடுக்கிற ஒரு வீடியோ தான். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா சர்வைவல் தி கில்லர்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கேம் 90% லைக் இருந்தது கேமுக்கு. ஸோ அதனால் நான் மறுபடியும் ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் எடுக்கிறேன். ஸோ கேமோட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு பெஸ்ட் கேம் கிராஃபிக்ஸ் கிடையாது. ஆனால் ஓரளவு கிராஃபிக்ஸ் இருக்குது, நல்லாவே தான் இருக்குது. ஒரு 96 MBஸ்க்கான ஒரு கேம்னே சொல்லலாம் இது. ஸோ எல்லா இதுலேயும் இருக்குது. ஆப் ஸ்டோரில் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் இருக்குது, அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயுமே இருக்குது. அண்டு மற்றதெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பாருங்கள். அண்ட் இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்னோடய சஜஷன்ஸை ஷேர் பண்ணுறேன். அண்டு நான் இன்னொரு வீடியோ சொல்லியிருந்தேன்ல, சைக்ளோகிரிப்டிக்கில் நான் இது பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கான லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸு கீழே லீவ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அப்படியே போகிற போக்கில் லைக்கையும் போட்டு போயிருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கேம் தான். கில்லர் 10 சர்வே ஆகணும், வேறு எதுவுமே இல்லை. கில்லர் பக்கத்தில் வந்தாலே அது ஒரு டியூன் ஒன்று கொடுக்குது. டங் டங் டங்னு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு தீம் கொடுக்குது. பார்க்கவே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பயமாக தான் இருக்கும் லைட்டாக. அது பாருங்கள், ரெட் ஆகுதுல, அதுவும் வந்து கில்லர் அங்கே ரெட் கலர் சிம்பிளோடையே இருக்கார் கில்லரு. ஓகே, ஸோ ஹெல்ப் மீ சைன் வரும் நீங்கள் மாட்டினீங்கன்னா சப்போஸ் இந்த இதில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹாப்பி நெய்பர்ஹுட்ன்ற ஒரு கான்செப்டில் இந்த சீன் இருக்காது. நிறைய மேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஓட்டிங் சிஸ்டமில் இது பண்ணுவாங்க. ஸோ எந்த மேப்புக்கு அதிக ஓட் கிடைக்குதோ அந்த கேம் தான், அந்த மேப்பில் தான் விளாடுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹாப்பி நெய்பர்ஹுட்டில். அண்ட் ஒரு ராப்ளெக்ஸ் கேம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். என்னென்னா கேமுக்குள்ளே நிறைய கேம் இருக்கும் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கேமை நீங்கள் விளையாடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. எல்லா கேமையும் பார்த்தீங்கன்னா சுருக்கி அண்ட் அதோட கிராஃபிக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி கம்மி பண்ணி ஒரு மிக்ஸ்டு ஆஃப் கேம்ஸ்ன்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ராப்ளெக்ஸில். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி ஸ்டோரேஜ்லேயும் எடுத்துகிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 96 MBs தான். 96 MBsன்றது பப்ஜியோட ஒரு இதோடையே கம்மி தான். ஆனால் இது உள்ள பப்ஜியும் இருக்குது. ஸோ அதுதான் ஒரு ஷாக்கு. என்னன்னே தெரியல. கில்லர் பக்கத்தில் போயிட்டு வந்தோம் நம்ம. ஓகே, ஒரு ரிவைவ் பண்ணியாச்சு நம்ம. ஓ, யார் எங்கேருந்து அடிச்சாங்க ஹெல்த் கேசரு? ஓகே, காப்பாற்றுறதுக்குனே வராங்க. அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம ஒரு வாட்டி ரிவைவ் ஆனோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சுற்றி நம்ம ஃபஸ்ட்டு கையில் ஒரு அடி விழும், அதுக்கப்புறம் காலில் ஒரு அடி விழும், அதுக்கப்புறம் நடக்காத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டும் எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிடும் எவ்வளோ தடவை அடிபட்டிருக்கீங்கன்னு. அண்ட் உங்கள் கூட போகிறவங்களுக்கும் எவ்வளோ பேர் அடிபட்டிருக்காங்கன்னு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இது பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த லீடிங் கேம்ஸ் தான் ராப்ளெக்ஸோடத்தில். ஏன்னா அவ்வளோ ஃபேமஸான ஒரு கேம் இது, சர்வே தி கில்லர். கிட்டத்தட்ட 90% லைக்ஸ் வந்திருக்கு இந்த கேமுக்குனே. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், லைக் 13 பேர் தான் ஒரு மேப்பில் ஆட முடியும். ஸோ கிட்டத்தட்ட நிறைய சர்வர்ஸ் இருந்தது, நிறைய தான். ஸோ நமக்கு அந்த கேம் ஆட முடியாமல் போயிடுமோ அந்த ஒரு கவலை இதில் இருக்காது. அண்டு டெய்லி ரெகுலராக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க சர்வரோட இதையும். சர்வர் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஷட் டவுன் ஆகிடும். ஆனால் என்ன எப்படி சொல்கிறது, சர்வருக்காக வந்து சிம்பிளாக சொல்லணும்னா சர்வர் அப்பப்போ இது பண்ணிகிட்ருப்பாங்க, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்குன்னா வந்து நாங்கள் சர்வரை மெயின்டைன் பண்ணுறோன்னு காமிக்கிறதுக்காக, எதுக்குன்னு தெரில. அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு லாகும் இருக்காது, எந்த இதுவும் இருக்காது. அண்டு கேமுக்கும் ரெகுலர் அப்டேட்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வர ஒரு சில ஃபோனுக்கு கூட அப்டேட்ஸ் கொடுக்குறது இல்லை, ஆனால் கேமுக்குலாம் கொடுத்துட்ருக்காங்க. ஐயோ கேசட், ஓ தட் வாஸ் க்ளோஸ். ஓ அடிச்சிட்டான்.
ஐயோ ஃபைட் ஜஸ்ட் மிஸ். ஓகே இங்கே ஒருத்தர் நமக்கு ரிவைவ் பண்ணிட்டாங்க. பாடா கில்லர் வரான். ஐயோ நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க, அதுதான் பிரச்சனை. ஐயோ வந்துட்டான் கில்லர் கோ. என்ன காட்டி கொடுக்குறதுனே ஒரு ரொம்ப சுத்திட்டு இருக்கு. ஓ இந்த மாதிரி கடைசி ஒரு ஐயோ பாடா கில்லர் எக்ஸிட் பக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். தட் வாஸ் க்ளோஸ். அண்ட் பை தி வே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கமெண்ட்ஸ் கேட்டிங்கன்னா என்னோட சஜஷன்ஸ் கேட்டிங்கன்னா ஒரு ஆசமான கேம் இது. டைம் பாஸ் பண்ணுறதுக்கு லாக்டவுனில் செம்மையாக டைம் பாஸ் பண்ணலாம் இதை வச்சு. ஆனால் இதுலேயும் ஒரு சில அடிக்ஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது. என்னென்னா இந்த கேம் ஆட ஆரம்பிச்சிங்கன்னா கன்டினியூஸாக ஆடிட்டே இருக்கணுன்ற மாதிரி ஒரு இது வருது. ஸோ பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கேம் எப்படி சொல்கிறது, பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், சிஓடி எக்ஸெட்ரா அந்த மாதிரி அடுத்த ஒரு கேமாக தான் பார்க்குறாங்க நிறைய பேர். ஸோ யாரெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு நான் சொல்கிறது. ஸோ விளையாடாதவங்களுக்கு இப்படி ஒரு கேம் இருக்கானே தெரியாத மாதிரியும் ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் இது என்னென்னா எப்படி சொல்கிறது 100% ஃபியூவல்னு சொல்லிட்டு ஃபியூவல் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஃபியூவலில் 100% வந்துச்சுன்னா ஸ்பேஸில் ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து வந்திருக்காங்க, நல்லாயிருக்கும் அதுவும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் ஃபியூவல் இன்னும் இருக்குண்ணா, ஃபியூவலே இது பண்ணல, ஃபியூவலை வைக்க மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் லெவல் 60 லெவல் 62லாம் இருக்காங்க. அண்ட் செம்ம ஒரு எப்படி சொல்கிறது நல்லாயிருக்கும் கேமு இது. பார்த்தீங்களா கில்லர் முதல்லையே வெரி பேட் கில்லர். ஓகே காப்பாற்றிட்டாங்க அதுக்குள்ள. தட்ஸ் நைஸ். ஸோ இந்த மாதிரி மாட்டும் போது ஒரு வாட்டியும் எப்படி சொல்கிறது ஒரு கில்லர் கோட் நம்ம சைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஹெல்ப் மீ சைன் மறுபடியும் வந்துச்சு பாருங்க. இது கில்லர் எங்கேயோ இருக்கான் பக்கத்தில். பாடா ஒரு லாக், 3வது லாக், 2வது லாக் போச்சு. எவ்வளோ கில்லர் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கா. ஐயோ பக்கத்தில் வந்து உயிர் போயிடுச்சு. ஓகே ஸோ இதில் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைட் அவுட்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. அந்த ஹைட் அவுட்ஸில் எனக்கு தெரிஞ்ச 3-4 ஹைட் அவுட்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு கில்லர் வரவே மாட்டான் அந்த இடத்துக்கு. ஸோ அப்படிப்பட்ட 3-4 ஹைட் அவுட்ஸையும் நான் வந்து ஒரு வீடியோவாக போடலான்னு இருக்கேன். ஸோ ஆடுறவங்களுக்கு அட்லீஸ்ட் யூஸ் ஆகும். ஆனால் பார்த்துட்டு இதுக்கு நான் நிறைய வாட்டி போயிருக்கேன்டான்னு சொல்கிற மாதிரியும் சொல்லுவாங்க ஒரு சில பேர். ஸோ ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஹைட் அவுட் தான் அது. அதுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த மாதிரி ஹைட் அவுட்ஸும் இருக்குது இதில். ஸோ நீங்கள் வேணும்னா இந்த கேமோட இந்த கேம் டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் விளையாடியும் பார்க்கலாம். இந்த கேமோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லீவ் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டேன்னா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட ஒரு சஜஷனும் எனக்கு வேணும். அண்ட் நிறைய பேர் டிஸ்கஸும் பண்ணலாம். எப்படி சொல்கிறது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் நாங்கள் வந்து ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லைக் என் ஃப்ரெண்டும் நானும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். டிஸ்கார்ட் ஆப் தான் யூஸ் பண்ண போகிறோம். டிஸ்கார்ட் என்னன்னு தெரியாதவங்களுக்கு
அப்படியே சிம்பிளாக ஒரு இது சொல்கிறேன். என்னென்னா டிஸ்கார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ஆப்ன்ற மாதிரி சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா வாட்ஸ்அப்பு அது மாதிரி யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு பதிலாக டிஸ்கார்ட்ன்றது ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு நம்மளே லாங்குவேஜ் எழுதி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்பு. ஓ கில்லர் 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 கோவாவே கில்லர். ஐயோ போயிடுச்சா? ஸோ செத்த உடனே ஆர்ஐபி அப்படின்னு வந்துடும், பார்த்துட்டு தெரிஞ்சிடும். ஓகே, அண்ட் இதில் இந்த கேமில் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னல. என்னெல்லாம் நான் ஃபஸ்ட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இதுதான். இப்படி போய் நம்ம எங்கேயாச்சும் ஒரு தெரியாமல் மாட்டிக்கணும்னா லைக் எப்படி சொல்கிறது, மண்ணுக்குள்ளேயே நம்ம மாட்டிப்போம், குவிக்ஸாண்டாக அந்த மாதிரி மாட்டிப்போம். அதுதான் வந்து கோடிங்கில் இஷ்யூஸ் இருக்குது, ஒரு சில இஷ்யூஸு. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு சில ஹேக்கர்ஸ் வந்து கேமில் இருக்காங்க. ஹேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ லெவல் 70 லெவல் 80க்கெலாம் போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹேக்கர்ஸ் இருக்கும். இது பாருங்கள், இது பாருங்கள், லெவல் 68 ஹேக்கரு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கர் தான், லெவல் 68 ஹேக்கர் தான் நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். ரீசன் என்னென்னா 2 ரீசன். ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க கேம் ஆடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு, அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு சில பேர் கேட்சர் பக்கத்தே இருப்பாங்க, நான் அவுட்டே ஆக மாட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் எப்படின்னா வந்து கேட்சருக்குள்ளேயே போயிட்டு வருவாங்க, நான் அவுட் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இதுதான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு அந்த பெல் பட்டனை கீழே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ரீசன் என்னென்னா நிறைய பேர் எப்படி சொல்கிறது, சைபர் செகண்ட்ஸ்க்கு இப்போது யூடியூப் சைட்லேருந்து பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் பெல் அமுத்தினாலா யூடியூப் சேனலில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் அந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது, இன்க்ளூடிங் மீ. நானே என் சேனலில் உட்காந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ ஓகே, see you soon, bye.